வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இந்த காய்களெல்லாம் வச்சு கொட்டை குழம்பு செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து அவரைக்காய் போட்டு வச்சுருந்தேன். அந்த காஞ்சி போன துவரை எடுத்துட்டு வாம்மா. அவரைக்காயும் துவரையும் போட்டு வச்சுருந்தேன். செடி ஒரு முருங்கை மரத்தில் ஏற்றி விட்டுருந்தேன். அதுலேருந்து காய்ச்ச துவரைக்காயும் உரிச்சு வச்சிருக்கேன். இது தரமா தர இதை வச்சு தான் இப்போ வந்து நான் வந்து கொட்டை குழம்பு செய்ய போகிறேன். என்னென்னா கொஞ்சோண்டு துவரைக்காய், அவரைக்காயும் காஞ்சி போயிருந்துச்சு செடியில், அதுவும் பறித்து வச்சுருந்தேன். பொங்கலுக்கு நம்ம சூரிய பொங்கலுக்கு வந்து சூரியன் அன்னைக்கு நம்ம வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருந்தேன். இந்த காய்கள்லாம் வாங்கின்னு வந்து வச்சுருந்தேன். பாதி வந்து எங்கள் வீட்லேயே காய்ச்சது. பூசணிக்காய் வாங்கின்னு வந்தேன், காலிஃப்ளவர் வாங்கின்னு வந்தேன், கேப்சிகம் அதில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த துவரைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது, இந்த வெண்டைக்காய் எங்கள் வீட்டில் காய்ச்சது, பச்சை மிளகாயும் காய்ச்சது, ஒரு கத்திரிக்காய், கோவக்காய் இதெல்லாம் எங்கள் வீட்டில் காய்ச்சது. இதெல்லாம் வச்சு இப்போது கொட்டை குழம்பு செய்ய போகிறேன். இதை உரித்து அதை வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் குக்கரில் போட்டு 20 விசில் விட்டு எடுத்துருக்கோம். இப்போ இந்த காயெல்லாம் எடுத்து அரிஞ்சு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரே ஒரு பீட்ரூட்டு வேணான்றவங்க விட்டுடலாம், வேணுன்றவங்க போட்டுக்கலாம். சிகப்பாக கலர் மாறிடுன்றதுனால போட மாட்டாங்க நிறைய பேர். நான் ஒன்று சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த எல்லா காயும் அரிஞ்சு இப்போ வந்து கொட்டை குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சோண்டு புளி அதில் கரைச்சி ஊற்றிடணும், அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு எப்படி வைக்கலான்னு வைக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, காய்கள்லாம் அரிஞ்சிட்டேன். இந்த கொட்டையும் 20 விசில் விட்டுருக்கேன், வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து குழம்பு வச்சிடலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு அந்த குக்கரையே வச்சுட்டேன். 2 விசில் விட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து கடுகு போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கடுகு வெடித்த உடனே இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை நல்லா வதக்கிடலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெடித்து அடங்கினோடனே நம்ம வந்து போட்டுடலாம். அடங்கிடுச்சு கடுகு. பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். அடுத்தது வெங்காயம். இது நல்லா பொன்னிறமாக வதந்ததுக்கப்புறம் வதக்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. தக்காளியை போட்டுடுறேன். இந்த தக்காளியை நல்லா வதக்கிடுவோம்.
இப்போ இந்த காயம் கொட்டிடுவோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இந்த காயம் கொட்டிடலாம். கொட்டி உப்பு போட்டுருவோம். நான் வந்து ஒரு புடி போடுறேன், பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ இதையும் வதக்கி தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்ச கொட்டையும் போட்டு 2 விசில் விட்டுடலாம். மஞ்சத்தூள் போடுறேன். இப்போ மிளகாத்தூள் போடலாம். காரத்துக்கு 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி இதை வதக்கிடலாம். இதில் அந்த கொட்டையை போட்டுட்டேன். வேக வச்சிருந்த கொட்டையை நம்ம போட்டுற வேண்டியதுதான். போட்டுட்டு கலரிட்டு இந்த புளியை கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் வந்து காய் வேகணுன்றதுனால இதில் ஒரு சொம்பு ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து தொலைவிட்டு நம்ம வந்து குக்கரை 2 விசில் விடுறதுக்கு மூடி வச்சிடுறேன். மூடி விடுமா. மூடிட்டு இப்போ ஃபுல்லாக வச்சுருவோம். ரெண்டு விசில் விட்றேன். அதுக்கப்புறம் வேகலைனா கூட இன்னொரு விசில் விட்டுக்கலாம். இப்போ இதுதான் கொட்டை குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.